சார் சார் ஸ்டேஷன்ற வார்த்தை இருக்கிறதுனால ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் கூட போக மாட்டேன் சார். அப்படிப்பட்ட என்ன உங்கள் ஆளுங்க குண்டு கட்ட தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். இந்த விஷயம் மட்டும் என் நண்பர் சிவகுழந்தைக்கு தெரிஞ்சா துண்டான பள்ளி வால் மாதிரி அப்படியே துடிச்சு போயிடுவான் சார். என்ன விடுங்க சார். என்ன மட்டும் நீங்கள் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்த விஷயம் நண்பர் சத்யாவுக்கு தெரிஞ்சது உரம் இருந்த குழந்தை மாதிரி வீலுன்னு கத்தி கதறிடுவான் சார். விடுங்க சார். ஐயாட்ட பேசு போ. டேய் என்னடா பண்ணி தொலைச்ச? போலீஸ் என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க? டேய் அபாண்டமா பழி சுமத்தாதரா. ஐயா வணக்கம். நாங்கள் நல்லவங்க. நாங்கள் யார் வம்பு தும்புக்கும் போகிறதில்ல. போகிற இடமும் தெரியாமல் வர தட்டமும் தெரியாமல் பூ போல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தொப்பியை மோந்து பார்த்து நிறுத்திட்டு எங்கள் மூஞ்ச உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். டேய் கெஞ்சிடா. ஐயா எங்களை விட்டுருங்க, நாங்கள் எந்த தப்பும் பண்ணலையா. டேய் தலைப்பா கட்டு தலையா நீயா எஸ்ஐ? அடச்சே இவனை போய் கையெடுத்து கும்பிட்டோம்டா. டேய் மச்சான் இந்த கடை பணத்து கை ஏதாவது பண்ணியே ஆகணும்டா. காசி ராமேஸ்வரம் தான் போனோம். டேய் கடல் இங்க இருக்கு. இங்கே கையை கழுவி பாவத்தெல்லாம் கரைடா. அப்பா இப்பதான்டா ஊற வச்ச துணி துவைச்சா மாதிரி நிம்மதியா இருக்கு. எனக்கு டேய்